மூழ்கி போன டைட்டானிக் கப்பல் ஏன் என்று வரை வெளியே எடுக்கவில்லை. டைட்டானிக் மூழ்கி சுமார் 112 வருடங்கள் ஆகிவிட்டது. கடல் தண்ணியில் நீண்ட காலம் மூழ்கி இருப்பதால் கப்பல் முழுக்க துருப்பிடித்து அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதை சிதையாமல் அப்படியே வெளியே எடுக்க முடியாது. மேலும் அது மூழ்கிய பகுதியில் கடலின் அழுத்தம் மிகவும் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக கப்பலை தூக்கி வெளியே எடுப்பதற்கான செலவும் சிக்கலும் அதிகமாகும். இதற்காக தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் செலவுகள் மிகப்பெரியவை என்பதால்தான் இன்று வரை டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்க முடியவில்லை. மூழ்கி போன டைட்டானிக் கப்பல் ஏன் என்று வரை வெளியே எடுக்கவில்லை. டைட்டானிக் மூழ்கி சுமார் 112 வருடங்கள் ஆகிவிட்டது. கடல் தண்ணியில் நீண்ட காலம் மூழ்கி இருப்பதால் கப்பல் முழுக்க துருப்பிடித்து அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதை சிதையாமல் அப்படியே வெளியே எடுக்க முடியாது. மேலும் அது மூழ்கிய பகுதியில் கடலின் அழுத்தம் மிகவும் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக கப்பலை தூக்கி வெளியே எடுப்பதற்கான செலவும் சிக்கலும் அதிகமாகும். இதற்காக தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் செலவுகள் மிகப்பெரியவை என்பதால்தான் இன்று வரை டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்க முடியவில்லை.